மதுரை எப்பயுமே வந்துட்டு பாசக்காரங்க நிறைஞ்ச ஊர். எப்பயுமே நம்மளோட ஊரில் வந்து அதாவது தண்ணி கேட்டு வந்தாலே மோர் கொடுப்போம்னு சொல்லுவோம். அப்படியே கொஞ்சம் மதுரையில் வந்துட்டு வரலாற்று சிறப்புக்கும் மாநாடு எங்கள் உயிரில் கலந்த தலைவன் எங்கள் நெஞ்சில் குடியிருக்கும் அண்ணன் விஜய் அவர்களோட தலைமையில் வரலாற்று சிறப்புக்கு மாநாடு நடந்துச்சு. அந்த மாநாட வெற்றிக்காக இன்னைக்கு நம்மளோட காவல் தெய்வமாக இருக்க பாண்டிய ஐயாவுக்கு வந்துட்டு இன்னைக்கு கிடா வெட்டிட்டு நம்ம பசங்க எல்லாருமே வகுறாரு இருக்கா 2000 பேருக்கு அந்த அசைவு விருந்து ரெடி பண்ணியிருக்கோம். ஒரு 11 கிடா வெட்டினோம். ஸோ கறிக்கஞ்சி நீங்கள் சொல்கிற மாதிரி கறிக்கஞ்சி மட்டும் இல்லை, எல்லாமே இருக்குது. முட்டை கிட்ட எல்லாமே ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம மக்கள் வந்து எல்லாருமே வகுறார மனசார நம்ம தலைவனுக்காக வேலை பார்த்த நம்ம அண்ணனுக்காக வேலை பார்த்தவங்க வகுறார மனசார சாப்பிடணுன்றக்காக இன்னைக்கு ரெடி பண்ணியிருக்கோம். பொதுவாக மதுரை அப்படின்னாலே அசைவம் அது பாண்டி கோயில அடிச்சுக்கிற முடியாது. இந்த இடத்துல தேர்ந்தெடுத்த காரணம் எங்கிறதுல இப்போ பசங்க வந்திருக்காங்க. இல்லை, எல்லா மதுரை மாவட்டத்தில் உள்ள எல்லா தொகுதியில இருந்துமே வந்திருக்காங்க. நம்ம இந்த இடம்ன்றது என்னன்னா, நம்மளுக்கு ஆத்தா வந்து மதுரை மீனாட்சி அவங்களோட அருள்ல நல்லபடியாக நடந்துச்சு. அதுக்கு சிறப்பு வழிபாடு எல்லாமே பண்ணணும். காவல் தெய்வமா இருக்கு. ஏன்னா இன்னைக்கு வந்து லட்சக்கணக்கான மக்கள் வந்து மதுரைக்கு வந்துட்டு போனாங்க. அந்த லட்சக்கணக்கான மக்களும் வந்தவங்க எதுவும் ஆபத்து இல்லாமல் நல்லபடியாக ஊர் போய் சேரணும்னு ஆண்டவன்ட்ட பாண்டியட்ட வேண்டியிருந்தோம். அது நல்லபடியாக வாகன விபத்துகள் எதுவும் இல்லாமல் நல்லபடியாக முடிச்சு கொடுத்தாரு. ஸோ அவருக்கு ஒரு நன்றி தெரிவிக்கிற விதமாகவும் காணிக்கை செலுத்துகிற விதம் பண்ணிட்டு, அதே நேரத்தில் நம்மளுக்கு களப்பணியில் வந்துட்டு அன்னைக்கு தொண்டர்கள் எல்லாரும் பாராட்டுற விதமாக நடந்தாங்க. இன்னைக்கு தளபதி வந்து சொன்னார், மதுரை என்னை திக்கு முக்கடை செய்ததுன்று. அந்த அளவுக்கு பாசத்தை கொட்டி தீர்த்த மதுரையில் இருக்கிற நம்மளோட மண்ணின் மைந்தர்கள் எல்லாருக்கும் கிடா வெட்டி சோறு போடணும்னு ஒரு ஆசை. அதை இன்னைக்கு எல்லாமே பண்ணிட்டு இருக்கோம். மதுரை மாநாடு வெற்றிகரமா, வரலாற்று சிறப்புமிக்க மாநாடு வெற்றிகரமா நடந்து முடிஞ்சிருச்சு. அதை ஒட்டி இப்ப வந்து விருந்தோம்பலுக்காக நம்ம மதுரை மண்ணுக்கு சொல்லவே வேணாம், அசைவம் தான் ரொம்ப வந்து பிரசித்தப்பட்டது. ஸோ அது வந்து இப்போ வந்து நம்ம வாலண்டியர்ஸ் அப்புறம் வந்து நிர்வாகிகள் எல்லாருமே பங்கெடுத்தனால அவங்களுக்கு எல்லாம் கூப்பிட்டு சிறப்பான விருந்து கொடுத்துருக்காங்க நம்ம மாவட்ட செயலர் அண்ணா விஜய் அண்ணன் கல்யாணி அவர்கள். எங்களுக்கு இதை விட ஒரு சந்தோஷம் எதுவுமே இருக்க முடியாது. அந்த அளவுக்கு இருக்கு, மன நிறைவோட இருக்கிறோம். மாநாடு நடந்ததோட எங்களுக்கு இந்த கல்யாணம் பண்ற விஷயமும் ரொம்ப பிடிச்சிருக்கு. எல்லாருடைய மனமும் குளிர வச்ச மாதிரி இருக்கு. மதுரைக்காரங்க அப்படின்னா மதங்களை கடந்துருவாங்க. பாண்டிவேல எப்படிலாம் வந்து உட்காந்து சாப்பிடுவோம் நிர்வாகிகளோட. ஆமா, எங்களுக்கு எல்லா மதமும் ஒண்ணுதான். பிறப்புக்கு எல்லா உயிருக்கும் சொல்றோமே, அதுக்கு அர்த்தமே இதுதான். விருந்து அண்ணா வச்சிருக்காங்க. எல்லாரும் எல்லா மக்களும் வேலை பார்த்து அந்த ஒர்க்கு அவ்வளோ கடினத்தில் இருக்கிற போது இது ஒரு சப்போர்ட்டிவா இருக்கு. நல்லா மக்கள் மனசார சாப்பிட்டுட்டு போகணும் அப்படின்ற மாதிரி எல்லாத்தையும் கூப்பிட்டு விருந்து வச்சிருக்காரு. தளபதி சொன்ன மாதிரி முதல் மாநாடை பத்தி 2வது மாநாடு வரைக்கும் பேசினாங்க. இப்ப 2வது மாநாடு முடிஞ்சோடனே அடுத்த மாநாடு வரைக்கும் பேசுற அளவுக்கு அவர் பேசிட்டாரு 40 நிமிஷத்துல. இல்ல, இது தளபதிக்கானது. அதனால வந்து எது சொல்றதுக்கான வாய்ப்புகள், எதிர்மறை வாய்ப்புகள் கிடையாது. தளபதினாலே ஒரு மகிழ்ச்சி தான் எங்களுக்கு.